அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பு நேயர்களுக்கு சோபகிருது வருஷம் தை மாதம் 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி, அதாவது சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய தை மாதத்தில் உங்களுடைய மகர ராசி நேயர்களுடைய எந்த அளவுக்கு இந்த நவ கிரகங்களால் நன்மைகள் ஏற்பட போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழர்களுடைய பண்பாடு ரொம்பவுமே காலங்காலமாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த தை திருநாள் அப்படிங்கிறது அது ஒரு மேன்மையான மாதம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் தை மாதத்தில் தான் சூரிய பகவான் மகரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் மகர ஜோதியாய் வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு மாதம்தான் தை மாதம். இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கடந்த காலங்கள் சில விதமான சிரமங்கள், பாதிப்புகள், கஷ்டங்கள், நம்மளுடைய முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த தை மாதத்தில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாத நிலையாய் அமையணும் அப்படிங்கிறத இந்த தை பொங்கல் நல் வாழ்த்துக்களோட உங்களுடைய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மகர ராசினால உழைப்பாளிகளின் ராசி, மேன்மையானவங்கள் ராசி, அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு போகாதவங்க, எந்த சூழ்நிலையிலும் தன் வேலை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சனின்னா உழைப்பாளி, அதாவது ஒரு தொழிலுக்கு காரகனே சனி பகவான் தான். அந்த ராசியில் பிறக்கக்கூடியவங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க? உழைப்பாளியாக இருப்பீங்க. கஷ்டம் பிறந்ததிலிருந்து கஷ்டம், எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்லேயே பிறந்திருந்தா கூடங்க உண்மையிலேயே நீங்கள் உழைப்பாளி தான் நீங்கள் உயர்ந்துட்டுருப்பீங்க. இல்லாதவங்க வீட்லேயே பிறந்திருந்தா கூட தன்னுடைய முயற்சியால் தான் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பீங்க. இது உண்மைங்க. ஏன்னா மகர ராசியில் பிறந்தவங்க அதுதாங்க. எப்போவுமே பின்னால் இருந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. தனக்கு முன்னால் யார் வந்து பேசினாலும் பதில் கொடுப்பீங்க. யாரும் பேச அளவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க. நீதிமான் சனி பகவானுடைய ராசியில் பிறந்தவங்க. ஆனால் இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கிரக அமைப்புகள் பார்த்துட்டா உங்களுடைய ஜென்மத்திலேயே சூரிய பகவான், அதே மாதிரி 2ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 4ஆம் இடத்தில் கேது பகவான், குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான், 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 12இல் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த தை மாதம் பிறப்பு ஏற்பட போகுது. இந்த நிலை உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமா பாதகமா அப்படின்னா உண்மையிலேயே சாதகம் தாங்க. ஏன்னா ஜென்மத்தில் சூரியன் இந்த மாதம் முழுதாக இருந்து உங்களை ஆட்சி பண்ணும்போது நீங்கள் கடந்த காலத்தில் இந்த 5 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விதமான சிரமங்கள் படல. ஒன்று பொருளாதாரத்துலேயும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பொருளாதாரம்னா பணம் தனம் காசு எவ்வளோ வந்திருந்தாலும், எத்தனை வரைய நீங்கள் கோட்டீஸ்வரராக இருந்திருந்தாலும் இழப்பை நீங்கள் கண்டிப்பாக மகர ராசினியர்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வழியில் இழப்புகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த இழப்பு எப்படி இருக்கும்னா நம்பிக்கையின் பேரில் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. நல்லா நடந்துட்டு இருந்த தொழில் திடீர்னு இழப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பார்த்தோம்னா அப்படியே சர்க்கிள் ஆகி அதனால் நஷ்டம். ஒரு தொழில் இல்லை பல தொழில் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொந்த தொழில் பண்ணுறவங்க சொல்லுவீங்க. பண்ணி இப்போவும் சரியாகல, இப்போவுமே என்னவா இருக்குது, போடுறோம் பண்ணுறோம், கடைசியில் சில பேர் தொழிலையே பண்ண முடியாமல் போனவங்க சில பேர் இருக்கலாம். சில பேர் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுமேங்கிறது கட்டாயத்துக்கு பண்ணுறவங்க மகராசினியர்கள் இருக்கலாம். அது நடக்கக்கூடிய திசை பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும்.
சில பேருக்கு பார்த்தோம்னா வேலையெல்லாம் போச்சுங்கன்னு அப்படி இருந்த கடைசியில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு பக்கம் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. சொல்ல சங்கடமாக இருக்குதுங்க. அப்படிங்கிற ஒரு நிலை. இது இந்த 3 நிலைகள் ஆகிறதுக்கு அது உங்களுடைய லக்னம், உங்களுடைய நடப்பு தசா புத்தி பொறுத்து மாற்றங்கள். ஆனால் நிச்சயமாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து ஆரம்பத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்தவங்க, செல்வாக்கம் இருந்தவங்க, ஆனால் இப்போ முடக்க நிலை. எங்கே போய் வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. தான் யாருக்கு உதவி செய்துமோ அவங்களால நமக்கு முன்னால் விட்டு பின்னால் துரோகம், சூழ்ச்சி, வஞ்சகம். ஏன்னா 4ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு இருந்தது. அந்த ராகுக்கு முதல்ல மனசில் உள்ளத்தில் குத்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்கள் யார் நம்புனீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அப்படியே நம்ப வச்சு கழுத்து அறுத்த மாதிரி மோசடிகள், சிறுக பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தரை நம்பி அவங்க கிட்ட கொடுத்து ஏமாற்றிட்டு போகிற மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாமே மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி என்னதான் இதிலிருந்து நாம் நல்லா இருக்கணும்னா நமக்கு ஏதாவது இப்போ ஒரு சாதிக்கணும் இல்லைங்களா? ஒரு வேலையோ இல்லை நம்ம செய்யக்கூடிய தொழிலோ இல்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய பணமோ ஏதாவது ஒரு வழியில் அடைஞ்சால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படின்னு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்க. அந்த முயற்சிகள் என்ன, இன்றைக்கி நாளைக்கு அடுத்த மாதம் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு தகுந்த நாட்கள் போனாலும் முடிவு கிடைக்கல. அந்த முடிவு இல்லாதனால மன அழுத்தம், படுத்தா தூக்கம் இல்லை, விடிய யோசிக்கிறீங்க, விடிஞ்சு பின்னால் அதை செய்யலாமா இதை செய்யலாமா புரியலை. இப்படியே நாட்கள் போகும்போது தனக்கு என்னென்னா, நமக்கு இளமையில் நல்லா இருந்தோம். எப்படிங்க இளமையில் அப்படின்னா ஒரு 25-30 வயசு வரைக்கும் நல்லா இருந்தோம், 35 வயசு வரை நல்லா இருந்தோம். ஆனால் குறிப்பாக இப்போ 40-45-50 வயசுக்குள் இருக்கிறவங்களுக்கு அப்போ ரொம்பவுமே தடுமாட்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நடக்கிறது விரயச்சனி. இந்த விரயச்சனி உங்களுக்கு, அதாவது விரயச்சனினா உங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துல சனி போகணும், குடும்பச்சனி. அதாவது இந்த விரயச்சனியில் நஷ்டத்தை கொடுத்தது, ஜென்மச்சனி மன ரீதியை கஷ்டப்படுத்துச்சு. இப்போது குடும்பச்சனி என்னென்னா, குடும்பத்திலேயே பார்த்தோம்னா நம்ம ஆளாக்கி நம்மளுடைய வாரிசுகள் நம்ம உருவாக்கி அவங்களுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உருவாக்கின பிறகு இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாடும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? செயல்பாடு எப்படி இருக்கும்? அதாவது அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு நாம் நினைக்கக்கூடிய விஷயத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். இது ஒத்து போகாத நிலை. இந்த ஒத்து போகாத நிலை ஓப்பனாக பேசிக்க முடியாது, சொல்லவும் முடியாது, இழுத்தா அந்த போயிடும், விட்டால் சிக்காது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள். இது சில மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்கும். சில பேருக்கு இது ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு வசதி வாய்ப்புகளை உருவாக்குறதுல சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா இது குடும்பச்சனி இல்லைங்களா? ஏதாவது சிக்கல். அந்த சிக்கல் எப்படி இருக்கும்னா, பணம் வரவு தன வரவு சரியாக இருக்காது. நாம் எப்போ தாராளமாக இருந்துட்டோம். ஏன்னா மகர ராசி நேயர்கள் எப்படின்னா, இருக்குதோ இல்லையோ கௌரவமாக இருப்போம். ஏன்னா நமக்கு தன்மானத்தை இழந்து வாழ வேண்டிய அவசியம் எந்த சூழ்நிலை வேண்டாம் நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசி. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாம் நீட்டாக இருக்கணும், அடுத்து நம்மளை ஒரு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் திறமையானவங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது நமக்கு ஒரு இந்த இக்கட்டு வரும்போது, இக்கட்டுனா பண ரீதியில், அதாவது ரொம்ப டைட் பொசிஷன் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள் பண்ண முடியல. ஒரு நல்ல நாள் வரும்போது டைட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் தேவையான ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று வீட்டில் செய்யலாம்னு நினச்சோம்னா, அந்த செய்கிறதுக்கு 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சோம்னா திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, ஏதோ ஒருத்தர் கூட இன்னொருத்தருக்கு செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறி மாறி வரும்போது வரவு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. வருதா இல்லையோ, வராமல் இருந்தால் கூட விரயங்கள் 100% வருது. அந்த விரயங்களுக்கு நம்ம என்ன செய்ய மாதிரி வந்துடும், கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை. கடன் மேலே கடன், வட்டிக்கு வாங்கி கடன் கட்டணும்னு நினச்சாலும் வட்டி தான் கட்டக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்குது மகர ராசினியர்கள். இது இப்படி இருந்தவங்க கிடையாது. ஏன்னா மகர ராசி கடன் கொடுக்கக்கூடியவங்க, தனவாளிங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடு, அதாவது காலப்புருஷ தத்துவத்தில்.
அப்போது அந்த 4ஆம் இடம் செவ்வாயோட வீடுனா வீடு, வாசல், ஆடம்பரம், கார், பங்களா, நல்ல செல்வாக்கோடு வாழக்கூடியவங்க. உண்மையிலேயே அதுதான். அதாவது 5ஆம் இடத்துல சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தில், அதாவது ஒரு மகர ராசியோடைய நிலையை சொல்கிறேன். அப்போது நமக்கு என்னென்னா நம்மளுடைய ஒரு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு நிலை, நல்ல குழந்தைங்க, நல்ல ஒரு சொத்து, நமக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸிலிருந்து நம்ம பயன்படுத்துகிற பொருள் வரைக்கும் எல்லாமே பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய. ஆனால் அப்படி இருந்து இன்றைக்கி ஒரு தடுமாற்றம் வரும்போது எப்படி இருக்கும், அதாவது வெளியில் சொல்லவும் முடியல, சமாளிக்கவும் முடியல, கடைசியில் பார்த்தோம்னா கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து நாம் வாங்கி இப்போ சிக்கிக்கிட்டோமே, இதெல்லாம் எப்படி முடிக்கிறது, எப்படி இதிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா வீட்டில் ஏதாவது திருமண விஷயங்கள் ஏதாவது எடுத்தால் அது பண்ண முடிய மாட்டேங்குது. பொண்ணை பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், கடைசியில் பார்த்தா பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நெருங்கி வர்ற மாதிரி வருது, கடைசியில் தலையாகி போகுது. சில வீட்டில் பார்த்தோம்னா மகர ராசி குடும்பத்தில் சுபகாரியம் பண்ணி ஏன்பா இதை பண்ணணும், இது பண்ணினதில் கடைசியில் ஒன்றும் புரோஜனம் இல்லாமல் போச்சு, இன்றைக்கி நிம்மதி போயிடுச்சு, சேர்ந்து வாழவும் முடியல, என்னவோ போராட்டமாக இருக்குது, என்னவோ கடமைக்கு வாழ்கிற மாதிரி இருக்குது, இப்படிங்கிற ஒரு நிலை. இது எல்லாமே கடந்த காலத்தில் நடந்து இப்போது நடந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜென்மத்தில் சூரியன் வந்ததனாலையும் சரிங்களா, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வு அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. இது நமக்கு கிடைக்காத வழியா, இது வரைக்கும் நல்லது நடக்காத ஒரு நிலையில் எல்லாருக்கும் நல்லது நடக்குது, நம்ம கூட வர்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, நம்ம ஒரு ஐடியா கொடுத்தா அவங்களுக்கு நல்லது நடக்குது, நம்ம எதிரியாக நினச்சி நம்மளை எதிரியாக நினச்சவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாம் நல்லது பண்ணணும், ஆனால் அவன் நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க, ஆனால் அப்படியேப்பட்டவங்க முன்னால் நாம் அவமானப்பட்டுருவோமா அப்படின்னு நினச்சிருந்த உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஜென்ம சூரியன் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் யாருங்கிறது மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நிலை இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா கடந்த காலத்தில் இந்த 4ஆம் இடத்தில் ராகுனால் வீட்டு பிரச்சனைகள், வீடு, தனம், சுகம், மன நிம்மதி, மருத்துவம், சில பேருக்கு ஆரோக்கியம் சரியில்லாமல் போயிருக்கும், வண்டி வாகன போக்குவரத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும், ஒருத்தருக்கு பார்த்தோம்னா வீடு வாங்கி பிரச்சனைகள், வீடு கட்டி பிரச்சனைகள், ஒருத்தர் கடைசியில் அது எதை விற்றுட்டு போனோம்னாலும் அதுவும் பண்ண முடியாத ஒரு நிலை. இப்படி ஆக மொத்தத்தில் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஜாயிண்ட் ஆகி எது எப்படி ரிலீட் பண்ணுறது தெரியல, எது எப்படி சரிப்படுத்துறது தெரியல, ஒன்றும் வேலையில் பார்த்தாலும் சிக்கல், இதெல்லாம் எப்படி தான் தீரும்னு இருந்தால் உங்களுக்கு அந்த ராகு 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆச்சு. இப்போது இந்த தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் நிச்சயமாக உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக சுப செலவு, சுப விரயம், ஒரு சிக்கலில் தீர்க்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு கடன் வாங்கி ஒரு நன்மையை நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரு இக்கட்டான இடத்துல கடன் வாங்கின பிரச்சனையை அது தீர்வு காண வேண்டிய ஒரு வாய்ப்பு, புரியுதுங்களா? இதெல்லாமே ஏற்படும், சுப நிகழ்வுகள் ஏற்படும், கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, நல்ல விசேஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு மகர ராசி அன்பு நேயர்களுக்கு நெஞ்சம் போல் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தை மாதமாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி புத்திர பாக்கியம், சில பேருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ண பிறகு புத்திர பாக்கியம் இல்லை, அப்படியே 2 மாதம் 1 மாதம் கொடுத்தாலும் அது என்னவோ போயிடுது அப்படின்னு சில நிலைகள் வந்திருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல வேறு பார்த்துட்டோம்னா சரிங்கிறதுனால மன நிம்மதி இல்லாத, உடல் சௌபாகிய அமைப்பு இல்லாமல், ஒரு மருத்துவத்தை பார்த்தாலும் சரியான தீர்வு கிடைக்காமல், ஒரு தெய்வ வழிபாடே பண்ணால் கூட எத்தனை சாமி கும்பிட்டு நமக்கு ஒரு நல்ல வரம் கொடுக்கலையே, புத்திரபாகிய அமைப்பு கூடி வரலையே, தடையாகவே இருக்குதே, இது எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சில நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதத்தில் சுபமான புத்திர பாக்கியம் தடப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கொடுக்கும். இந்த
நவகிரகங்கள் அமைப்பு இது என 4ஆம் இடத்தில் குரு சௌபாக்கியம் அமைப்பு அற்புதமாக ஏற்படும். இந்த நிலை இருப்பதனாலையும் அடுத்தது 9ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனாலங்க நீங்கள் குடும்பத்தில் சில தடைகள், முன்னோர்களுக்கு அது பண்ணல இது பண்ணல, ஏதோ ஒரு குறைகள் இருக்குது, ஒருத்தருக்கு அதாவது வயதானவர்களுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்கள் செய்யாமல் அப்படின்னா காலங்கடந்து இப்போ கிடையாது, காலங்கடந்து நம்ம தாத்தா வழியிலையோ இல்லை அப்பா வழியிலையோ இல்லை நம்ம முன்னோர்கள் வழியிலையோ பண்ணாமல் இருந்து உங்களுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக இந்த தை அமாவாசைக்கு, ஏன்னா மகர ராசினியர்கள் இப்போ 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பித்ரு பரிவர்த்தனை பண்ணுங்க. ஒரு ஆற்றங்கரை, ஒரு குளத்துக்கரை, ஒரு ஆறு, ஏரி, குளம், குட்டை எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, அது முன்னோர்களுக்கு ஒரு பிண்டம் கொடுத்து ஒரு பரிகாரம் செய்துக்கோங்க. வாய்ப்புகள் கிடைத்தால் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா கூடுதலை கொடுமுடி, அதுக்கு ஆலயங்கள் ரொம்ப இருக்குது சரிங்களா. நீங்கள் அது மாதிரி பரிகாரம் பண்ணுங்க. உங்கள் மகர ராசிக்கு இந்த ஜென்ம நிமோஷனம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து மேன்மையை கொடுக்கும் மாதமாக கண்டிப்பாக அமையும். நம்பிக்கையோட தன் சிறந்த எண்ணத்தோட செயல்படுங்க. உங்களுக்கு இது மாற்றமான மாதமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் என்ன லக்னம், என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த யோகங்கள் இருக்குது, அதே மாதிரி இந்த சூரிய பகவானே நீங்கள் பிறக்கும்போது எந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு இருக்குதுங்க. ஆனால் அதை பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் ஆகும். அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு புதிய முயற்சிகள், புதியமான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கறது எல்லாமே தொடர்ந்து முயற்சிகள் செய்யுங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் மூலியமாக கூட பார்த்துக்கலாம். பொறுப்பான முறையில் இனிமேல் என்ன செய்யலாம், எது செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க சரிங்களா. பார்க்கணும்னு நினச்சா சரிங்களா. அப்படி இதே சமயம் உங்களுக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையணும் அப்படிங்கிற இந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.